எந்த ஊர்ல இருந்து மாறீங்க? விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் காத்தான்பட்டி. என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க? காத்தான்பட்டி. சரி சரி. பாப்பா உடம்பு சரியில்லைன்னு கால் கை வராம இருந்துச்சு. சரி, யாருக்கு உங்களுக்கா? சரி. கூட்டு வந்தா இங்க வந்த பிறகு பரவாயில்ல, சரியா போகுது. அண்ணா நம்மள 3 நேரமும் போடுறாங்க, நம்ம நல்லா இருக்கா? திருப்தியா இருக்கு. வீட்டுல கூட இந்த மாதிரி சாப்பிட மாட்டோம். எங்க வீட்டுல இருந்தது இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு மனம் பண்றோம்? மனமும் சந்தோஷமா இருக்கு. அப்படியா? கடையில 2 பேருமே கூட்டிகிட்டு தான் வந்தாங்க. சரி சரி. கையை 2 பேருமே பிடிச்சி உட்கார வச்சாங்க. அப்ப கொஞ்சம் 1/2 மணி நேரத்துல அந்த இடத்த விட்டு சாமி மட்டும் அங்க கூட்டிட்டு போனாரு. அந்த இதுல உட்கார வச்சுட்டு வந்தாரு. சரி. வந்த உடனேயே அது போகையில அவர் சாமி மட்டும் தான் இப்படி லேச மணிக்கை தான் பிடிச்சிட்டு போனாரு. அங்க போய் உட்கார்ந்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நடக்க 1/2 மணி நேரத்துல அதுவா வந்து ஒரு லேசா இது மாதிரி கொட்டுதுன்னு. சரி சரி சரி. அப்புறம் அதான் எந்திரிச்சு வந்து நடந்து 18 முறை சுத்துண்டாரு. 18 முறையும் சுத்திருக்கு. பரவாயில்ல, நல்லா நடந்துச்சு. இப்ப நல்லா சாப்பிடுது. மருத்துவமனை அணுகின காட்டில இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் இது வந்து ரொம்ப இது வந்தது நான் பார்த்தேன். இதுக்கு அவங்க வேற ஊரு, நான் வேற ஊரு. சரி சரி. இங்க பார்த்ததுனால அது சரி சரி. நல்லா. நான் வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு மேலே 1 மாசமா இருக்கீங்க. நாகபஞ்சமிக்கு வந்ததுல இருந்து கூட வர்றது. அப்புறம் வந்து 4 நாளைக்கு இருக்குது. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். அப்படியா? சரி. பொம்பையால் மட்டும் வந்து வேலை போட்டுட்டு நான் அங்கிருந்து வர்றது போறேன். நீ எதனால நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க சொல்லுவீங்களா அடுத்தடுத்து? அது வர்றாங்க, நான் சொன்ன பிறகு நிறைய. சரி, சந்தோஷம். கோயம்புத்தூர்ல இருந்து ஆளு வராங்க. பேர் நம்ம என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க? பயந்தகுளம். இப்போ எப்படி இருக்கு? வந்ததுக்கு அப்புறம் தெளிச்சா இருக்கீங்க. நல்ல மனமாற்றம் இருக்கு. சரி. அன்னதானம் அங்கே சிறப்பாக இருக்காங்க. சரி சரி. வெளிநாடு எந்த நாடுக்கு போறீங்க?